சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறாங்க. வீட்டில் மாவு இல்லாத நேரத்தில் நம்ம கடையில் வாங்கினோம்னா இட்லி ஒழுங்காகவே வராது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணோம்னா சூப்பராக வருங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மாவில் உப்பு போட்டிருக்க மாட்டாங்க. உப்பு போட்டு இந்த மாதிரி இட்லி தட்டில் ஊற்றி வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கணுங்க. தேங்காய் எண்ணெய் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி பண்ணுங்கள், சூப்பராக வரும் இட்லி உங்களுக்கு. இட்லி தட்டில் வந்து நம்ம மாவு ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. தண்ணி நல்லா கொதிக்க விட்டு தான் நம்ம இட்லி மாவு ஊற்றி வைக்கணும். தண்ணி கொதிக்க முந்தி ஊற்றினேன்னா இட்லி வந்து உங்களுக்கு நல்லா வராது. மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஊற்றி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம கொஞ்சம் ஆற விட்டு நம்ம இட்லி எடுக்கணும். சூட்டோடு எடுத்திங்கன்னா ஒட்டும். கொஞ்சம் ஆற விட்டு நம்ம அந்த மாதிரி தண்ணியில் கரண்டியை முக்கிட்டு எடுத்தோம்னா சூப்பராகிட்டு பஞ்சு போல் இட்லி கிடைக்குங்க. இவ்வளோ சாஃப்டாக இவ்வளோ பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. டிப்ஸு எவ்வளோ பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.